கிரியா யோகம் என்றால் என்ன? அதனுடைய அடிப்படை தெரியணும். கிரியா யோகம்னா என்ன செய்யுது? கிரியாங்கிறது என்ன? ஒரு சுத்தம், ஒரு செயல், ஒரு காரியம், ஒரு காரணம், ஒரு கருத்து, இப்படிலாம் சொல்லுவோம். கிரியாங்கிறது ஒரு சுத்தப்படுத்துகிற ஒரு செயல். அப்போ இந்த உடலை 72,000 நாடி நரம்புகளை சுத்தப்படுத்துவது கிரியா. இந்த 72,000 நாடி நரம்புகள் சுத்தமாகும் போது நமக்கு என்ன நடக்கும்? ரத்தோட்டம் சீராக இருக்கும். அப்போ என்ன செய்யும்? செல்கள் பலமாகவும் இறக்கக்கூடிய செல்கள் எல்லாம் உயிர் பிழைக்கும். அப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்ன? பிராணவாயு நிறைய நம்ம உடம்புல கிடைக்கும். இதெல்லாம் கிடைச்சதுன்னா இந்த ரத்தம் சுத்தமாகி நரம்புகள் பலமாகி எலும்புகள் பலமாகி சதைகள் பலமாகி அப்புறம் என்ன நடக்கும்? உறுப்புகளும் பலமாகும். இதெல்லாம் பண்ணும்போது கிரியா நீங்கள் இப்போ என்ன எடுக்கிறீங்களோ அப்போ என்ன வயசோ நீங்கள் சாகும்போது அதே வயசில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த உடம்பு. இதுதான் உண்மை. அவ்வளோ பக்குவமாக மாற்றிடும் இந்த உடலை, அவ்வளோ இளமையாகவே வச்சுருக்கோம். அதுக்கு பேர் தான் கிரியான்னு சொல்கிறது. அதனால் இந்த கிரியா யோகத்தில் மிக மிக ரகசியமே தான். இதெல்லாம் இருந்து உடல் ஆரோக்கியமாக இருந்துச்சுன்னா ஒரு மனுஷனுக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம் இருக்கும். சந்தோஷமான தருணத்தில் இருந்தானா அவனுக்கு என்ன நடக்கும்? என்ன நினைக்கிறானோ அது நடக்கும். அது நினைக்கலாம் நடக்கிறது நல்லதாக நினச்சானா அவன் வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு போகும். அப்போ என்ன ஆகும்? அவன் வாழ்க்கையில் அடையாத சந்தோஷத்தில் அடைவான். அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அத்தனை கிடைக்கும். எவ்வளோ பணம் வேணும்னா கிடைக்கும், எவ்வளோ தங்கம் வேணும்னா கிடைக்கும், எவ்வளோ சொத்து வேணும்னா கிடைக்கும், நினைக்கிற வீடு கிடைக்கும், நினைக்கிற இடம் போகலாம், வெளிநாடு போகலாம், எல்லாமே சாதிக்கலாம். எனக்கு திருமண தடை, எனக்கு காரிய தடை, எனக்கு எந்த தடை, இந்த தடை, எல்லா தடையும் உடைச்செறியும். இதாங்க கிரியா. கிரியாவை அக்கு வேறு ஆணி வரியாக பிரித்து சொல்லித்தரேன். ஒரு சயின்ஸுக்கு இது நீங்கள் புரிஞ்சிக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சயின்ஸு. விஞ்ஞான தத்துவ அடிப்படையில் இந்த யோகம் இருக்குது. எல்லா யோகத்தோட இது விஞ்ஞான தத்துவ அடிப்படை. இதுக்குள்ளே 7 சக்கராவை என்னென்ன வேலை செய்யுது, அதை எப்படி வேலை செய்யுது, எப்படி இயங்குது, அதை எப்படி ஈக்கிறது, அதை எவ்வளோ சார்ஜ் பண்ணுறது, அதை எந்த மாதிரி சூழலை வைக்கிறது, அதை எப்படி செயல்படுத்துறது, அது மூலிமா நம்மளுடைய எண்ணத்தை எப்படி மாற்றிக்கொள்வது, இப்படி பல விதமான விஷயங்களை மாற்றிக்கொண்டே போகலாம். இந்த உயிரை பலமாக்கலாம். உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்னு திருமூலர் சொன்னார். உங்கள் உடலை தானாக சுகமாக வச்சுட்டீங்கன்னா உயிர் தானாக வளரும். அதுதாங்க கிரியா. இப்படிப்பட்ட ஒரு கலைக்குள்ளே நீங்கள் புள்ள போகும்போது தாங்க உங்களுக்கு புரியும் உங்கள் வாழ்க்கை என்னென்னு. சும்மா வேஷம் போட்டு அங்கே போகிறது இங்கே போகிறது அதை பண்ணுறது இது பண்ண எதுக்குங்க அது? நீ வாழ்க்கையில் உள்ளத்தில் இனிமையும் சந்தோஷம் இல்லாமல் என்னதான் வேஷம் போட்டு நீ நடித்தாலும் நடிப்பு ஒரு நாளைக்கு வெளிப்பட்டே தீரும், மாறவே மாறாது. அதை முதல்ல நீ புரிஞ்சுக்குங்க. உனக்கு என்ன தோணுதோ அதை சாப்பிடு, நீ என்ன நினைக்கிறியோ அதை செய்யி, நீ கிரியா பண்ணு. உனக்கு நல்லதை மட்டுமே பண்ண வைக்கும், கெட்டதுக்கு நீ போகவே மாட்ட. அதுதாங்க கிரியா. நீங்கள் போனாலும் உங்களை விடாது, தடுக்கும். உங்கள் வாழ்க்கை உச்சக்கட்டத்துக்கு போகும். எல்லா விதமான வளத்தையும் கொடுக்கக்கூடியது. அதாவது இறைவனையே நிகராக இணைச்சி வைக்கிறது நம்மளுக்கு கிரியா. அப்போ இறைவனோட இணைச்சிருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய ஆற்றல். வருஷ கணக்கில் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அப்போ என்ன கிடைக்கும்? ஒரு 1/4 நிமிஷம் கிடைக்கும் இறைவனுடைய உணர்வு. அதுவே நம்மளுடைய கிரியாவில் என்ன கிடைக்கும்? 1 மணி நேரம் கிரியா பண்ணிங்கன்னா குறைஞ்சது 1 மணி நேரம் சுகமாக இருப்பீங்க. 1 நிமிஷத்துக்கு 1 நிமிஷம் நினச்சி பாருங்க. கிரியா பண்ணால் 24 மணி நேரத்துக்கு அந்த உடலில் அந்த ஆற்றல் இருக்கும் ஆறா. அப்போ நீங்கள் எவ்வளோ ஒரு பரவசத்தில் இருப்பீங்கன்னு நினச்சி பாருங்கள். அப்படிப்பட்டது இந்த கிரியா யோகம். கிரியா யோகத்தில் மிகப்பெரிய ரகசியங்கள் நிறைய கொட்டி கிடக்குது. இதை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்கில் பேசலாம். ஆனால் தயவு செய்து எல்லோரும் இந்த கிரியாவை கற்றுக்கொண்டு வாழ்க்கையில் முன்னேற பாருங்கள், சந்தோஷமாக வாழுங்கள். எல்லா விதமான வளமும் கிடைக்கும். 16 செல்வம் சொல்கிறோம், அந்த 16 செல்வம் கிடைக்கும். முதல்ல உங்களுக்குள்ளே இருக்கிற 7 சக்கரானுடைய அழுக்குகளை வெளியேற்றணும். அது அழுக்குன்னா என்ன? கர்ம வினைன்னு சொல்கிறது. சக்கராவில் இருக்கிற கர்ம வினைகளை நீக்கி பிரபஞ்சத்தோடு இணைந்து பேரானத்தோட சுபகர்மாவோட வாழ்க்கை பயணத்தை தொடரணும். அதுக்குண்டான மிகப்பெரிய அற்புத கணக்கான விஷயந்தான் இதெல்லாமே உள்ள அடங்கியிருக்கு. அதெல்லாம் கிரியாங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதெல்லாம் கிடைக்கிற விஷயமும் கிடையாது. ஜென்ம ஜென்மமாக எடுத்தால் கூட கிடைக்காது. உன்னுடைய ஜென்மம் நீ எப்போ பிறந்தியோ அந்த ஜென்மத்திலும் ஜென்ம ஜென்மமாக போய் பார்க்க முடியும். எத்தனை ஜென்மம் நீ வாழ்ந்துருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும். உன்னை பற்றி உன் ரகசியம் உனக்கு தெரியும். இந்த எல்லாமே நீ புரிஞ்சிக்க முடியும்.
அதாங்க கிரியா. ஒரு மனிதனை ஆழ்நிலை தியானத்தை கொண்டு போகிறது கிரியா. அதனால் ஒவ்வொருவரும் எடுத்து பேரானந்தமாக அடையுங்கள், ஆனந்தமாக இருங்கள், அற்புதமாக இருங்கள். நன்றி, வணக்கம்.